ஜெயகாந்தன் சிறுகதைகள். பொம்மை. வாசிப்பது சந்தீப். அந்த வீதியிலேயே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம். பெரிய வீடு என்றாலும் நாற்புறமும் மதிலால் வளைக்கப்பட்ட இந்த காலத்து பங்களா அல்ல, பழைய காலத்து மாளிகை. வீட்டின் முன்புறம் சலவை கற்கள் பதித்த பெரிய தென்னைகளும் ரேழியும் உண்டு. அந்த வீட்டு பெரியவரின் பேத்தி குழந்தையாக ராணி பிறக்கும் வரை திண்ணைகளும் ரேழியும் சுதந்திரமாகத்தான் இருந்தன. பேத்தி குழந்தை தவழ ஆரம்பித்து ஒருநாள் தவழ்ந்து கொண்டே வந்து வாசலில் இறங்கிவிட்ட பிறகு அதை பார்த்து கொண்டே வந்து வண்டியில் இறங்கிய பெரியவர் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை ஒருமுறை வைத்து தீர்த்த பிறகு குழந்தையின் பாதுகாப்புக்கு இந்த வேலைக்காரர்களை நம்புவது ஆபத்து என்ற தீர்மானத்துடன் வீட்டின் முன்புறம் கம்பி அழிகள் வைத்து அடைத்து தென்னைகளும் ரேழியும் சிறை வைக்கப்பட்டன. குழந்தை ராணி சுதந்திரமாய் தவழ்ந்து திரிந்தாள். இப்பொழுது ராணி நடந்து திரிகிறாள். வயசு 4 ஆகிறது. ராணிக்கு ஒரு அங்கச்சியும் பிறந்துவிட்டாள். தென்னை நிறைய செப்பும் பொம்மையும் இறைந்து கிடக்க நாளெல்லாம் விளையாடிக் கொண்டிருப்பாள் ராணி. தாத்தா ராணிக்கு புதுசு புதுசாக பொம்மைகளும் விளையாட்டுச் சாமான்களும் வாங்கிக் கொடுத்து கொண்டே இருப்பார். ராணி ஒவ்வொன்றையும் புது மோகம் தீரும் வரை உண்ணும்போதும் உறங்கும்போதும் கூட கையிலேயே வைத்திருந்து விளையாடி உடைத்து விளையாட்டுச் சாமான்களுக்காக வைத்திருக்கும் பிரம்புப் பெட்டியில் பத்திரமாக வைத்துவிடுவாள். அவளாக உடைக்காமல் கை தவறி விழுந்து உடைந்துவிட்டால் தலையை பீத்துக் கொண்டு புரண்டு புரண்டு காலையும் கையையும் உதைத்துக் கொண்டு அழுவாள். தாத்தா உடனே புதுசு வாங்கிக் கொண்டு வந்து தருவார். அவளுக்கென்ன? ராணி அந்த பிரம்புப் பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வந்து திண்ணை மீது வைத்துவிட்டு முக்கி முனகித்தானும் திண்ணையில் ஏறிப் பெட்டியை திறந்து எல்லாவற்றையும் கொட்டிய ராணி, ஹை, எவ்வளவோ சொப்பு என்று ஆச்சரியத்தால் கூவிய குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். வெளியே கம்பிகளுக்கிடையே பரட்டை தலையை அடைத்துக் கொண்டு மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயிலிட்டு சப்பியவாறு பிறந்த மேனியாக நின்றிருந்த ராணியின் வயதையுள்ள ஒரு கருப்பு குழந்தை ராணியை பார்த்து சிரித்தாள். அரைஞான் கூட இல்லாத கரிய மேனியில் புழுதியில் விழுந்து புரண்டதால் அழுக்கின் திட்டுக்கள் படர்ந்திருந்தன. மூக்கிலிருந்து ஒழுகியது. வாய் எச்சிலுடன் கலந்து மோவாயில் இறங்கி மார்பிலும் வயிற்றின் மேலும் வழிந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையை பார்க்க ராணிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அந்த குழந்தையும் முகமே 2 கண்களாய் விரிய ராணியை பார்த்தது. ஐயையே, நீதான் தத்தையே போடலையே என்று கையை நீட்டி இழுத்துக் காட்டிவிட்டு அந்த அம்மணக் கோலத்தை பார்க்க வெட்கப்படுவதில் முகத்தை மூடிக்கொண்டாள் ராணி. ராணியின் வெட்கம் இரவல்தான். ராணி சட்டையில்லாமல் திரிந்தால் தாத்தா அப்படிச் சொல்லிக்கொண்டு முகத்தை மூட்டிக்கொள்வார். ராணி அம்மாவிடம் ஓடிச் சட்டையும் ஜட்டியும் போட்டுக் கொண்டு வந்து முகத்தில் மூடியிருக்கும் தாத்தாவின் கையை விலக்கி தான் போட்டிருக்கும் சட்டையை தூக்கிவிட்டு ஜட்டியையும் காட்டுவாள். முகத்தைத்தான் மூடிக்கொள்ள தாத்தா கற்றுக் கொடுத்திருந்தார். கண்ணை மூடிக்கொள்வதற்கு தாத்தாவும் விரல் இடக்கு வழியாக பார்ப்பாரே, அதேபோல் பார்த்த ராணி முகத்திலிருந்த கையை எடுத்துவிட்டு கேட்டாள், ஆமா, உனக்கு தத்தை இல்லே? ஓ, இருக்கே. எங்கே ஈக்கு? தோது அங்கே என்று கையைக் காட்டியது கருப்பு குழந்தை. எங்கே? உங்க வீட்டிலேயே? ஆமா. உங்க வீடு எங்கே? தோ, இங்கேதான் என்று கையைக் காட்டியது கருப்பு குழந்தை. ராணி திண்ணையிலிருந்து ரொம்ப பிரயாசைப்பட்டு கீழே இறங்கி வந்து கம்பி அடைப்பின் அருகே கையில் நேற்று தாத்தா வாங்கி தந்த புதிய வர்ணப் பொம்மையுடன் நின்று அவள் காட்டிய திசையில் பார்க்க முயன்றாள். தலையை வெளியே தள்ளி பார்க்க முடியாததால் அந்த குழந்தையின் வீடு தெரியவில்லை. கருப்பு குழந்தை ராணியின் கையிலிருந்த பொம்மையையே வெறித்து பார்த்து இக்கொண்டிருந்தது. கருப்பு குழந்தை காட்டிய இடம் அதிக தூரத்தில் இல்லை. கிருஷ்ண மந்திரத்துக்குப் பக்கத்தில் நீண்டு செல்லும் சுவர் ஓரமாக பிளாட்பாரத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் நிழல் பரப்பி நிற்கிறது. அதன் நிழலில் சுவரின் மீது முனீஸ்வரர் அபயம் என்று பாமரர்களால் எழுதி வைத்துக் கொண்டாடப்படும் ஒரு பாமர கடவுள் முழுச்செங்கல் உருவத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அவருக்குப் பக்கத்தில் 2 ந ஆணிகள் அடித்து ஒரு கோணியின் 2 முனைகளை ஆணியில் மாட்டி இன்னொரு முனையை முருங்கை மரத்தில் பிணைத்து 4வது முனையை ஆதரவில்லாமல் காற்றில் திண்டாடிவிட்டு அந்த முனையை ஒரு பக்கத்து மறைப்பாகக் கொண்டு அதில் ஒரு குடும்பம் வாழ்கிறது. கருப்பு குழந்தை காட்டிய அந்த இடம் ராணிக்குத் தெரியவில்லை.
உனக்கு தத்தை யாது வாங்கித் தந்தா? தாத்தாவா? எனக்கு தாத்தாத்தான் இல்லையே. தாத்தா இல்லை, பாத்தி. ஓஹும். அம்மா? ஓ, அம்மா இருக்கே. எங்கம்மா வேலைக்கு போயிருக்கு? அப்புறமா நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கித் தரும். சொல்லு. உங்க வீட்லே பொம்மை மீக்கா? கருப்பு குழந்தை பதில் சொல்லாமல் ராணியின் கையிலிருந்த பொம்மையையே பார்த்துக் கொண்டிருந்தது. ராணி பதிலை எதிர்பார்த்தா கேள்வி கேட்டாள். அவளுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பதில் வந்தாலும் வராவிட்டாலும் கேட்க வேண்டும். அதில் ஒரு லயிப்பு. இம் இம். அப்பதம் கப்பல் கப்பல் ஈக்கா. கருப்பு குழந்தை தலையை ஆட்டியது. அந்த தலையாட்டலுக்கு இல்லை என்றும் கொள்ளலாம், இருக்கு என்றும் கொள்ளலாம். அதை எங்கே இவள் கவனித்தாள்? எங்கோ பார்த்துக்கொண்டு கண்களை செருகிச் செருகி இம் 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 என்ற சுருதியிசையோடு அப்பதம் லயில் ஈக்கா, கார் ஈக்கா, வண்டி ஈக்கா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் ராணி. அவள் கேட்பதற்கெல்லாம் தலையாட்டினாள் கருப்புக் குழந்தை. வீடு இருந்தால்லவா வீட்டில் என்னென்ன இருக்கும் என்று தெரியும்? வீதியிலிருப்பதெல்லாம் வீட்டிலிருப்பதாகத்தான் கருப்புக் குழந்தைக்கு நினைப்பு. வீதியே வீடாகிவிட்டபின் அந்தக் கேள்வி கேட்கும் விளையாட்டு சலித்துப் போய்விட்டது ராணிக்கு. நான் விளப்புள்ளிளையாத போதேன் என்று கூவிக்கொண்டே தென்னை மேல் ஏறிய ராணி, உங்க வீட்லே பொம்மை ஈக்கா என்று கடைசியாக மறுபடியும் ஒரு முறை கேட்டு வைத்தாள். கருப்புக் குழந்தை வழக்கம்போல் தலையாட்டினாள். தென்னை மீது உட்கார்ந்து கொண்டே ராணி தன்னிடமிருந்த வர்ணப் பொம்மைக்கு சட்டை போட்டாள். ஹை, சின்ன சட்டை என்று மகிழ்ச்சிக் குரல் எழுப்பினாள் கருப்புக் குழந்தை. போ, நீதான் அதது. பாப்பா கூத தத்தை போத்துக்கித்தா. பாப்பாதான் தமத்து. நான் ரொம்ப தமத்து. மானம் வரைக்கும் தமத் தூ என்ற கைகளை அகல விரித்துக் கொண்டு சொன்னாள் ராணி. இவள் என்ன பேசுகிறாள் என்று கூட கருப்புக் குழந்தைக்கு புரியவில்லை. கருப்புக் குழந்தைக்கு புரிந்ததெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேண்டும், அதற்கு சின்ன சட்டை போட்டு அழகு பார்த்து சிங்காரிக்க வேண்டும், தானும் ஒரு சட்டையை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பவைதான். உள்ளே இருந்து குழந்தை அழும் சப்தம் கேட்டது. கருப்புக் குழந்தை கால்களை எக்கிக் கொண்டு கம்பிகளின் வழியாக எட்டிப் பார்த்தது. அங்கச்சி பாப்பா ஐதா? அங்கச்சி பாப்பாக்கு தலைக்கு ஊத்துதா? உங்க வீட்டிலே பாப்பா ஈக்கா என்று கைகளைத் தட்டிச் சிரித்தவாறு கேட்டாள் ராணி. எதைச் சொல்ல வந்தாலும் அதைத் தொடர்ந்து ஒரு கேள்வியாகத்தான் முடிக்கத் தெரியும் ராணிக்கு. எனக்குத்தான் தம்பி இருக்கானே, தம்பி பாப்பாவா? உங்க பாப்பாவை இங்கே அபச்செண்டு வருவியா? வீட்டின் உள் முற்றத்தில் குழந்தைக்கு தலைக்கு ஊற்றிக் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கும் காட்சியில் லயித்திருந்த கருப்புக் குழந்தை வழக்கம்போல் இதற்கும் தலையாட்டினாள். அப்பொழுது ஏ சிவாமி என்ற குரல் கேட்டு வலது கையால் கம்பியை பிடித்துக்கொண்டு வலது காலை கம்பியில் உந்திக்கொண்டு இடது காலையும் இடது கையையும் வீசிக்கொண்டே திரும்பிய கருப்புக் குழந்தை, இங்கேதாம்மா இருக்கேன் என்று பதில் குரல் கொடுத்தது. ஏன் குரங்கே, பாப்பாவை பாத்துக்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்சே, வாடி, அங்கேயே நின்னுகிட்டு. எனக்கு வேலைக்குப் போவணும், வந்து கொட்டிக்க என்று தாயின் குரல் அழைத்தது. பொம்மை நல்லாருக்கு. அம்மா கூப்பிடுது. நான் போயி பையது துன்னுட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு தாயை நோக்கி ஓடினாள் சிவகாமி. சிவகாமியின் தாய் ரங்கம்மாள் அந்த தெருவின் மறுகோடியில் புதிதாய்க் கட்டுகின்ற ஒரு வீட்டில் சித்தாள் கூலியாக வேலை பார்க்கிறாள். வேறு எங்காவது தொலைவில் வேலை இருந்தால் மத்தியானம் சாப்பிட வரமாட்டாள். பக்கத்திலிருப்பதால் குழந்தைக்கும் போட்டுத்தானும் சாப்பிட வந்தாள். அவளுடைய கைக்குழந்தைக்கு பிறந்தது முதலே சீக்கு. கைப்பிள்ளை வயிற்றில் 6 மாதமாய் இருக்கும்போது புருஷன் கூடிய ரோகத்தால் செத்துப்போனான். அந்த துயரத்தை மாற்ற வந்தது போல் அவளுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் புருஷனைப் போலவேயும் இருந்ததில் அவளுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. பிறந்து 8 மாதமாகியும் சற்றும் வளர்ச்சியின்றி நரம்பும் தோலுமாய் கிடக்கிறது குழந்தை. நாள்தோறும் காலையில் பக்கத்திலிருக்கும் முனிசிபல் தர்ம ஆஸ்பத்திரி மருந்தை வாங்கிக் கொடுத்து இக்கொண்டுதானிருக்கிறாள். அதுவும் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ரங்கம்மாளுக்கு கைக்குழந்தையின் மீதுதான் உயிர். சிவகாமி பொட்டச்சி தானே என்ற அலட்சியம். கைக்குழந்தைதான் ஆம்பிளை சிங்கமாம், அவன் வளர்ந்துதான் சம்பாதித்து போட்டுப் பெற்றவளுக்கு கஞ்சி ஊற்றப் போகிறானாம்.
நோய் பிடித்து நரம்பும் தோலுமாய் உருமாறி நாளெல்லாம் சிணுங்கி அழுது சோர்ந்து உறங்கிச் செத்துக் கொண்டோ வாழ்ந்து கொண்டோ எப்படி இருந்தால்தான் என்ன? ஒரு தாயின் கனவுகளை வளர்க்க ஒரு குழந்தை போதாதா? 2 நாளாக கைக்குழந்தைக்கு காய்ச்சல் வேறு. வழக்கம்போல் முனிசிபல் ஆஸ்பத்திரி மருந்தை வாங்கி வந்து குழந்தைக்கு ஊற்றிவிட்டு பக்கத்திலிருந்து குப்பைக் குழியில் தன்னையொத்த குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த சிவகாமியை அழைத்து வயிற்றுக்கு நீர்த்தண்ணியை வடித்துக் கொடுத்து, பாப்பாவை பார்த்துக்கோ, எங்கேயும் பூடாதே என்று காவலுக்கு வைத்துவிட்டு போன ரங்கம்மாள் வரும்போது சிவகாமியை அங்கு காணாமல் கோபத்துடன் கூவியபோது பக்கத்திலிருந்து இங்கேதானேம்மா இருக்கேன் என்ற குரல் கேட்டதும் சாப்பிட அழைத்ததாக தன் கோபக் குரலை மாற்றிக்கொண்டாள் ரங்கம்மாள். வரும்போதே அம்மா அம்மா என்று கொஞ்சிக் கொண்டே வந்தாள் சிவகாமி. இன்னாடி? எனக்கு சட்டை குடுமா, சட்டை வெக்கமா இருக்கு என்று முழங்காலை கட்டிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சிவகாமி. எங்கே இருக்கு சட்டை? ஐயே, பொய்யி சொல்றே, பெட்டிக்குள்ளே இருக்குது சிரித்துக் கொண்டே தலையாட்டினாள் சிவகாமி. ஒரே ஒரு கிழிசல் இருக்கு. அதையும் போட்டு புரட்டி அழுக்காக்கிப் போட்டுடுவே இல்லேம்மா. அழுக்காக்காம அப்படியே புதுச்சா வச்சிக்கிறேம்மா அம்மா. ஐய அம்மா, சட்டை இல்லாம எனக்கு வெக்கமா இருக்கு. அங்கே அந்த வூட்டு பாப்பா பூச்சட்டை போட்டிருக்கு, எம்மா அழகு தெரியுமா அந்த பாப்பா. சரி சரி, தின்னு. அலுமினிய தட்டிலிருக்கும் பழைய சோற்றையும் ஊறுகாயையும் தன் சின்னஞ்சிறு விரல்களால் அள்ளி அள்ளிச் சாப்பிட்டாள் குழந்தை. ரங்கம்மாள் பானையில் பருக்கைகளுடன் கலந்திருந்த தண்ணீரில் உப்பை போட்டு கலக்கி பானையோடு தூக்கிக் குடித்தாள். அம்மா அம்மா. இன்னாடி? எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரியா? தரேன். எப்ப வாங்கித் தரே? நாளைக்கு. அந்த பாப்பா நிறைய சொப்பு வச்சிருக்குமா என்று பொம்மையைப் பற்றியும் செப்புகளைப் பற்றியும் சட்டையைப் பற்றியும் பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் சிவகாமி. சாப்பிட்டு முடித்த பிறகு சுவரோரமாக வைத்திருந்த ஜாதிக்காய் பெட்டியை திறந்து அதில் கிடந்த கந்தல்களை கிளறி ஒரு பழைய கிழிந்த கவுனை எடுத்து சிவகாமிக்கு அணிவித்தாள் ரங்கம்மாள். கவுனில் இடுப்பிலும் தோளிலும் கிழிந்தும் கையிலிருந்த கிழிசல்கள் தைத்தும் இருந்தன. அதைப் போட்டவுடன் சிவகாமிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. ஹை ஹை என்று குதித்தாள். கவுனிலிருந்த கிழிசலில் விரலை விட்டு பார்த்துக் கொண்டே, அம்மா, அந்த பாப்பா புதுச்சட்டை போட்டிருக்குமா என்றாள். அவங்கள்லாம் பணக்காரங்க என்று சொல்லிக்கொண்டே கவுனின் பொத்தானைப் போட்டுவிட்டாள் ரங்கம்மாள். நாம்பெல்லாம் ஏழைங்க. சரி, நீ பாப்பாவை பார்த்துக்க, நான் வேலைக்குப் போயிட்டு வர்றேன், இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு புறப்படும்போது ரங்கம்மாள் கைக்குழந்தையை தூக்கிப் பால் கொடுத்தாள். அது கண்ணைக்கூடத் திறக்காமல் ஜுரவேகத்தில் பால் குடிக்க மறந்து மயங்கிக் கிடந்தது. ரங்கம்மாளுக்கு நெஞ்சு பதைபதைத்தது. வேலைக்குப் போகாமல் இருந்து விடலாமா என்று ஒரு வினாடி யோசித்தாள். போகாவிட்டால் ராத்திரி சொற்றுக்கு என்ன செய்வது? அரை நாள் வேலை செய்தாகிவிட்டது. இன்னும் அரை நாள் செய்தால்தானே 3/4 ரூபா கூலி கிடைக்கும் என்று நினைத்தவள். அப்பா முனீஸ்வரனே, எங்குழந்தையைக் காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டு புறப்பட்டாள். ரங்கம்மாள் புறப்படும்போது சிவகாமி ஞாபகப்படுத்துவது போல் கேட்டாள், அம்மா, பொம்மை. ரங்கம்மாள் சிவகாமியின் பரட்டை தலையை கோதியவாறே சொன்னாள். நீ அந்த பணக்கார குழந்தையை பார்த்துட்டு ஒன்னொன்னும் கேட்டா நான் எங்கேடி போவேன்? அது கிட்டே பொம்மை இருக்கு, நீ பாப்பாகிட்டே விளையாடிக்கிட்டே இரு என்று முரண்டினாள் சிவகாமி. நம்பகிட்டே பாப்பா இருக்கு, நீ பாப்பா கிட்டே விளையாடிக்கிட்டே இரு என்று சிவகாமியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு ஓட்டமும் நடையுமாய் வேலைக்குப் போனாள் ரங்கம்மாள். ரங்கம்மாளின் தலை மறையும் வரை குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவகாமி மெளப்புள்ளிளை எழுந்து தான் போட்டிருக்கும் சட்டையை தடவி தடவி பார்த்து மகிழ்ந்தவாறு கிருஷ்ண மந்திரத்தை நோக்கி துள்ளி துள்ளி ஓடினாள். தோ பாத்தியா, நானும் சட்டை போட்டுக்கிட்டேன். எங்கம்மா போட்டுச்சி என்று கத்திக்கொண்டே கம்பிக் கதவருகே வந்து நின்ற சிவகாமியை பார்த்த ராணி, உஸ், தத்தம் போதாதே, பாப்பா தூங்குது. முயற்சிந்தா ஐயம் என்று தன் பொம்மையை மடியில் போட்டு தட்டிக் கொடுத்தாள். உன் தத்தை ஏன் கீஞ்சி ஈக்கு என்றாள் ராணி. நாங்கெல்லாம் ஏழைங்க என்றாள் சிவகாமி. ராணிக்கு புரியவில்லை. உன் பொம்மை எங்கே
என்றாள் ராணி. எனக்கு பொம்மை இல்லை. தம்பி பாப்பாதான். அவனோடதான் நான் விளையாடணுமாம் என்றாள் சிவகாமி. கிருஷ்ண மந்திரத்திற்குள் மத்தியான நேரமானதால் பெரியவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திண்ணையிலிருந்து இறங்கி மெளப்புள்ளிள வீட்டுக்குள் எட்டிப் பார்த்தாள் ராணி. எல்லோரும் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். முற்றத்து ஜத்தில் அண்டா நிறைய தண்ணீர் இருக்கிறது. அன்று காலை அந்த முற்றத்தில்தான் அங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றியது ராணியின் நினைவுக்கு வந்தது. தன் குழந்தைக்கும் தலைக்கு ஊற்ற எண்ணிய ராணி மெளப்புள்ளிள உள்ளே சென்று அண்டாவுக்குப் பக்கத்திலிருந்த குவளையில் தண்ணீரை மொண்டு எடுத்துக்கொண்டு 2 கைகளாலும் தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வந்து திண்ணை மேல் வைத்தாள். இந்தக் காரியங்களின் இடையிடையே சிவகாமியை பார்த்து சிரித்துக் கொண்டாள். சிவகாமியும் ரகசியமாக சிரித்தாள். சத்தம் ஏதுமில்லாமல் குழந்தைக்கு குளிப்பு வைபவம் நிகழ்ந்தது. வர்ணப்பொம்மையின் தலையில் தண்ணீரை ஊற்றித் தேய்த்ததும் பொம்மையின் கண்ணும் மூக்கும் அழிந்து போயின. மீண்டும் தண்ணீரை ஊற்றிக் கழுவியதும் வெறும் மண்ணில் பொம்மை உருவம்தான் இருந்தது. ராணி அழ ஆரம்பித்தாள். கண்ணைக் கசக்கிக் கொண்டு விம்மலாய் ஆரம்பித்த அழுகை தாத்தா வென்ற பெருங்குரலோடு வெடித்தது. ராணி அழுவதைக் கண்டதும் பயந்து போன சிவகாமி முருங்கை மரத்து நிழலை நோக்கி எடுத்தாள் ஓட்டம். முருங்கை மர நிழலில் சுவரோரமாய் படுத்திருந்த தம்பி பாப்பாவை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் சிவகாமி. லேசாக அவன் முகத்தைத் தடவினாள். குழந்தை சிணுங்கி அழுதான். அது அவளுக்கு வேடிக்கையாயிருந்தது. அடிக்கொரு தரம் அவனை சீண்டிக் கொண்டே இருந்தாள். அவன் பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தவாறு அவனுடைய சின்னஞ்சிறு கால்களையும் கையையும் தொட்டுப் பார்த்தாள். அப்புறம் கழுத்து வரை போர்த்தியிருந்த கந்தலை எடுத்துப் பார்த்துவிட்டு வெட்கத்தால் முகத்தை மூடிக்கொண்டாள் சிவகாமி. ஐயையோ, தம்பிக்குத்தான் சட்டை இல்லையே என்று சொல்லிக் கொண்டே குழந்தையைப் பார்த்து, உனக்கும் சட்டை வேணுமாடா என்று கேட்டாள். பிறகு எழுந்து பக்கத்திலிருந்த ஜாதிக்காய் பலகை பெட்டியைத் திறந்து அதிலிருக்கும் கந்தலை கிளறி ஒரு கிழிந்த ரவிக்கையை எடுத்துக்கொண்டு பெட்டியை மூடிவிட்டு குழந்தையின் அருகே வந்து உட்கார்ந்தாள். போர்வையை எடுத்து விட்டுச் சட்டை அணிவிக்க முற்படும்போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டு தோன்றியது. மோதிர விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வாயிலிட்டு சப்பிக்கொண்டே எழுந்து ஹை ஹை என்று தோளை உயர்த்திக் கொண்டு குதித்தாள். சுவரோரமாக வைத்திருந்த 3 கல் அடுப்பு மீது பானை இருந்தது. அதனுள் பானை நிறைய பச்சை தண்ணீர். பக்கத்திலிருந்த தகரக் குவளையில் ஒரு குவளை தண்ணீர் மொண்டு கொணர்ந்து தம்பி பாப்பாவின் அருகில் வைத்தாள். அந்த வீட்டு பாப்பா செய்தது போலவே குழந்தையின் அருகே 2 காலையும் நீட்டிப் போட்டுக்கொண்டு தன் சட்டை நனையாமல் இருக்க முன்பக்கத்தை எடுத்து மேலே சொருகிக் கொண்டாள். குழந்தையை படுத்திருந்த இடத்திலிருந்து முக்கி முனகி தூக்கிக் கால்களின் மீது கிடத்திக் கொண்டு தண்ணீர் படாமல் பாயையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையின் தலையில் ஒரு கை தண்ணீரை வைத்து எண்ணெய் தேய்த்தாள். பிறகு முகத்தில், மார்பில், உடம்பில் எல்லாம் எண்ணெய் தேய்ப்பது போல் தண்ணீரை தேய்த்தாள். குழந்தை ஈனசுரத்தில் சிணுங்கி அழுதான். பிறகு டப்பாவிலிருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாய் குழந்தையின் தலையில் ஊற்றினாள். குழந்தை வயிற்றை எக்கி கேவியது. சீ, இந்த பானை கைக்கு எட்டலையே என்று முனகியவாறு காலில் கிடத்திய குழந்தையோடு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்த இடத்திலிருந்தே கைக்கு பானை எட்டுகின்ற தூரத்திற்கு நகர்ந்து கொண்டாள். தெருவில் ஜனங்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் கட்டுவதற்கு ஆணியுமில்லாமல் முருங்கை மரத்திற்கும் எட்டாமல் தொங்கிக் கொண்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த கோணையின் 4வது முனை குழந்தையையும் சிவகாமியையும் மறைத்துக் கொண்டிருந்தது. இந்த பக்கம் குப்பை தொட்டி. கோணியை விலக்காமல் இவளை யாரும் பார்க்க முடியாது. பார்த்தாலும் முதுகுப்புறம்தான் தெரியும். 2வது குவளை தண்ணீரை குழந்தையின் தலையில் ஊற்றினாள். குழந்தையின் வயிறு ஓட்டி மேலேற ஒருமுறை கேவிற்று. ப்ரோ அழாதேடா கண்ணு என்ற கொஞ்சலுடன் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு குவளை தண்ணீருக்கும் குழந்தைக்கு மூச்சு திணற வயிறு ஒட்டி மேலேறி கேவிற்று. அந்த குழந்தையின் திணறல் இந்த குழந்தைக்கு வேடிக்கையாய் இருந்தது. 1, 2. 3வது குவளை தண்ணீரைச் சாந்தமாக, அமைதியாக எவ்வித சலனமும் உடலிற்காட்டாமல் ஏற்றுக்கொண்டது குழந்தை. தம்பி குளிச்சிட்டானே என்று நாக்கைத் தட்டிக்கொண்டு குழந்தையின் தலையையும் உடம்பையும் துடைத்தாள் சிவகாமி.
பிறகு அந்த ரவிக்கையை சட்டையாக அணிவித்து முக்கி முனகை தூக்கி வந்து பாயில் கிடத்தினாள். இப்போதுதான் நல்ல பாப்பா என்று குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாள் சிவகாமி. சி, தலைமயிர் மூஞ்சியிலே விழுதே என்று மரச்சீப்பை எடுத்து தலை வாரினாள். பொட்டு. அதோ செங்கல் உருவில் பக்கத்தில் எழுந்தருளியிருந்த முனீஸ்வரனின் மேலிருந்த குங்குமத்தையெல்லாம் சுரண்டி எடுத்துக் கொண்டு வந்து தம்பிக்கு பொட்டு வைத்தாள். கால்கள் இரண்டையும் சேர்த்து வைத்தாள். கைகளை மார்பின் மீது குவித்து வைத்து துவண்டு கிடந்த தலையை நிமிர்த்தி வைத்தாள். தம்பி ஏன் அழலே என்ற நினைவும் வந்தது. தம்பிதான் பட்ட பாப்பா, அழவே மாட்டானு. தம்பி தம்பி என்று எழுப்பினாள். குழந்தையின் உடம்பு சில்லிட்டிருந்தது. அப்பா, ரொம்ப சில்லுனு இருக்கு. தம்பி, ஏண்டா சிரிக்க மாட்டேங்கிறே? கையை ஆட்டு. ஆட்ட மாட்டியா? கண்ணை திற என்று இமைகளை விலக்கிவிட்டாள். கண்கள் வெறித்தன. என்னடா தம்பி, பொம்மை மாதிரி பார்க்கிறியே? நீ பொம்மை ஆயிட்டியா என்று கைகளைத் தட்டிக் குதித்தாள் சிவகாமி. சாயங்காலம் ரங்கம்மாள் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது கிருஷ்ண மந்திரத்தின் அருகே வர்ணம் போன ஒரு மண் பொம்மை தூக்கி எறிந்த வேகத்தில் கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடைந்து கிடந்தது. காலில் தட்டப்பட்டது. ரங்கம்மாள் குனிந்து அதைக் கையில் எடுத்தாள். மத்தியானமெல்லாம் குழந்தை பொம்மை வேணும்னு அழுதாளே என்று நினைவு வந்ததும் கையில் எடுத்ததை மடியில் கட்டிக்கொண்டாள். சற்றுத் தூரத்தில் சிவகாமி ஓட்டமாய் ஓடி வந்தாள். எங்கேடி ஓடியாரே? வீட்டுக்குத்தானே வர்றேன். இந்தா உனக்கு பொம்மை என்று வர்ணம் போன பொம்மையைக் கொடுத்தாள். இதுதான் அந்த பாப்பாவோட பொம்மை. ஓடஞ்சி போயிடுச்சி. அம்மா, நம்ப தம்பி பாப்பா இல்லே. தம்பி பாப்பா அவன் பொம்மையாயிட்டாம். வந்து பாரேன். அந்த பாப்பாவோட பொம்மைதான் கேட்டுப் போச்சு. தம்பி நல்லா இருக்கான், வந்து பாரேன் என்று தாயை இழுத்தாள் சிவகாமி. என்னடி சொல்றே பாவி என்று பதறி ஓடிவந்த ரங்கம்மாள் குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெற்றியில் பொட்டு வைத்து நீட்டிக் கிடத்தியிருக்கும் தன் ஆசை மகனை பார்த்து, யோ மவனே என்று வீழ்ந்து புரண்டு கதறி அழுதாள். சிவகாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. மோதிர விரலையும் நடுவிரலையும் வாயிலிட்டுச் சப்பிக்கொண்டு முகமே கண்களாய் விரியப் பேந்த விழித்தவாறு நின்றிருந்தாள். அவள் கையில் ராணி குளிப்பாட்டியதால் வர்ணம் போய் தூக்கி எறிந்த வேகத்தில் கால் உடைந்து போன அந்த நொண்டி பொம்மை இருந்தது. அம்மா எதற்கு அழுகிறாள் என்று சிவகாமிக்குப் புரியவே இல்லை. ஆனாலும் அவள் உதடுகளில் அழுகை துடிக்கிறது. அவள் அழப்போகிறாள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.